அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜுக்கு போகும்போது, அதாவது இஸ்ராவுல் மெஹராஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நைட் ஜேர்னி. அல்லாஹ் வந்து மேராஜில் அல்லாவை போய் சந்தித்தாங்க ரசூலுல்லா. அப்போது அல்லா தாலாவுக்கும் ரசூலுல்லாவுக்கும் அல்லா தாலா கொடுத்த ஒரு 3 விஷயம் என்னன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ராவுல் மெஹராஜ். இஸ்ரா அப்படின்னா நைட் ஜேர்னி அப்படின்னு பேர். மேராஜ்னா சந்திக்கிறது அப்படிங்கிற அரபியில் அதுக்கு பேர் வந்து மேராஜ். இஸ்ரா அப்படின்னா நைட் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இஸ்ரா அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 52-53 இயர்ஸ் இருக்கும்போது ரசூலுல்லாவோட லைஃப்பில் பேக் டு பேக் நிறைய சோகமான விஷயம் நடந்தது. ஒன்று என்னென்னா, அவங்களுடைய முதல் மனைவி ஹதீஜா அம்மா ரஸி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இறந்துருக்காங்க. ஒரு 30 days 40 daysக்கு நடுவுலையே ரசூலுல்லாவுடைய பாட்டனார், அவருடைய அப்பாவுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவங்க வந்துட்டு இறந்து போகிறாங்க. ரசூலுல்லாவோட 2 ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இருந்த இந்த 2 பேர், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து அவங்க 25 இயர்ஸ் இருக்கும்போது ஹதீஜா அம்மாவை திருமணம் நிக்கா முடிக்கிறாங்க. ஹதீஜா அம்மாவுக்கு அப்போது 40 வயசு. ரசூலுல்லா அவங்களுடைய 52-53 ஏஜ். இது இருக்கிற வரலையும், இந்த ஏஜ் வரலையும் ஹதீஜா அம்மா கூட தான் இருந்தாங்க. ஒரே மனைவி தான். அவங்க கூட அவங்களுக்கு 7 குழந்தைகள் அல்லா தாலா கொடுத்தான். ரசூலுல்லாவுக்கு குழந்தைகளே ஹதீஜா அம்மா கூட தான். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ரசூலுல்லாவுக்கு பக்கபலமாக ஒரு 100% பேக் சப்போர்ட்டாக இருந்த, அதுவும் ஹதீஜா அம்மா ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்த டைம். அந்த டைமில் அவங்க 2 தடவை கல்யாணம் ஆகி அவங்க வந்து விதவையாக இருந்தவங்க. 3வது கணவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ரசூலுல்லாவுக்கும் ஹதீஜா அம்மாவுக்கும் பிறந்த அந்த 7 குழந்தைகள், அவங்களுடைய மௌத் வரைக்கும் ரசூலுல்லா வேறு எந்த கல்யாணமும் பண்ணலை. ஒரே நிக்கா தான் ஹதீஜா அம்மா கூட தான். அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்டு. முதல்ல ஈமான் கொண்டு கலிமா படித்ததுமே ஹதீஜா அம்மா தான். ரசூலுல்லாவுடைய வஹி இறங்குச்சு இல்லையா, காரே ஹிராவில், ஹிரா குகையில் அல்லா தாலா வஹி இறக்குறான். குர்ஆனோட முதல் ஆயத்தை இஹ்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக் அப்படிங்கிற ஆயத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் வந்து சொல்லி கொடுக்குறான் வஹி. அந்த வஹி முதல்ல அதை வந்து ஆதரித்து அதை உண்மைப்படுத்தி அவங்கள ஈமான் கொண்டது வந்து முதல் பர்சன் இஸ்லாமில் ரசூலுல்லாவோட கைப்பிடிச்சு முதல்ல இஸ்லாம் கலிமா சொன்னவங்க அம்மா ஹதீஜா. அந்த மாதிரி த்ரூ அவுட் அவங்க லைஃப்பில் அவங்க செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க. அவங்க பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருந்தாங்க. அவங்களுடைய முழு சொத்துமே ரசூலுல்லாவுடைய இஸ்லாத்தோட செலவுக்கே அவங்க அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இறந்த ஒரு வருஷம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கர சோகமாக இருந்தாங்க. அதே அவங்க இறந்து ஒரு 30-40 நாள் இடைவெளியிலேயே அவங்களுடைய முப்பாட்டனார் இறக்குறாங்க, அப்துல் முத்தலிப். இவங்க யாருன்னா ரசூலுல்லாவுடைய பாட்டனார், தாத்தா அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அப்பாவோட அப்பா. இவங்க வந்துட்டு மக்கா குறைஷிகள் ஃபேமிலியில், அவங்க குறைஷிகள் ஃபேமிலியில் பனு ஹாஷிம் அந்த கோத்திரத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர் தான் அப்துல் முத்தலிப். அவருக்கு பல குழந்தைகள், அதில் கடைசி குழந்தை தான் அப்துல்லா. அந்த அப்துல்லா அப்படிங்கிறவருக்கு பிறந்தவர் தான் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாக்கும் அமீனாக்கும். இப்படி 2 பெரிய லைஃப் சப்போர்ட்டாக இருக்கிற அப்துல் முத்தலிபும் ஹதீஜா அம்மாவும் இறக்குறாங்க. பேக் டு பேக் 30-40 days கேப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடஞ்சி போயிடுறாரு. அவங்கள வந்து அவங்களோட ஆறுதல் படுத்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு நபிக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஸ்ராவல் மெஹராஜ். அல்லாஹ் தானே சந்திக்கிறதுக்கு தன்னுடைய நபியை அழைக்கிறான். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு விஷயம் இது. ஒரு சிறப்பு நம்ம நபிக்கு கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இஸ்ராவுல் மெஹராஜ், சந்தித்தல் அப்படிங்கிற இது. அல்லாஹ் தாலாவை நேரடியாக போய் சந்திக்கிறாங்க. அப்போது அல்லாஹ் தாலா 3 விஷயத்தை வந்து கொடுக்குறான் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கிஃப்டாக, அன்பளிப்பாக. இந்த இஸ்ராவுல் மெஹராஜ் ஒரு பெரிய ஒரு விஷயம். இதையே நம்ம வந்து நிறைய எபிசோட்ஸாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன்னா, இந்த 3 விஷயம் அல்லா தாலா என்ன ரசூலுல்லாஹ் கொடுத்தான்ட்டு. முதல் விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது. உலகத்தில் தான் எல்லா ஃபர்ஸுகளுமே வந்து எல்லா இஸ்லாத்துடைய அந்த 5 கடமைகள் இருக்கு இல்லையா, அதில் 4 கடமைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக
உலகத்தில் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் துனியாவில் இருக்கும்போது. ஆனால் தன்கிட்ட வந்து கிட்ட அழைச்சி விண்ணில் ஸ்கையில் கொடுத்து, அதாவது அரிசிக்கு மேலே அல்லாஹ் தாலா ரசூல்லாவை தன் முன்னாடி கூப்பிட்டு நேரடியாக கொடுத்த விஷயம் வந்துட்டு தொழுகை. அதனாலலாம் தொழுகை ரொம்ப ஸ்பெஷல். அது உலகத்தில் கடமையாக்கப்படலை, விண்ணில் ரசூல்லாக்கு நேரடியாக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அது இஸ்ராவுல் மேராஜ். அப்போது ஒன்று வந்து சலானா தொழுகை தான் வந்து நம்ம இந்த உம்மத்துக்கு ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு, மேராஜோட ஒரு அன்பளிப்பு. ரெண்டாவது அன்பளிப்பு என்னென்னா, அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், ரசூல்லாவுக்கு ஒரு வாக்களிக்கிறான், ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், உங்களுடைய ஃபாலோவர்ஸு உங்களுடைய உம்மத்து யார் ஷிருக்கு வைக்காமல் வராங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஜன்னத்தை நான் கடமையாக்குறேன் அப்படிங்கிற ரெண்டாவது ஒரு கிஃப்டை சொல்கிறான் ரசூல்லாவுக்கு. இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, குரானில் 6666 6666 ஆயத்துங்கள் இருக்கு குரானில். அத்தனை ஆயத்துங்க. அதில் 6664 ஆயத்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்டது. அதாவது 6664 ஆயத்துக்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தாலா உலகத்தில் அறிவித்து கொடுக்குறான். ஆனால் 2 ஆயத்து இருக்கு இல்லையா, அதில் 6666 டோட்டல். அதில் 6664 உலகத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. 2 மட்டும் அல்லாஹ் தாலா நேரடியாக கூப்பிட்டு கொடுக்குறான். அது என்னென்னா சூரிய பக்ராவோட கடைசி 2 ஆயத்து. அந்த 2 ஆயத்து மட்டும் அல்லாஹ் நேரடியாக தரான். அது வந்து மூணாவது கிஃப்ட்டு. ஆமனர் ரசூலு அப்படிங்கிற அந்த ஆயத்து ஸ்டார்ட் ஆகும். ஆமனர் ரசூலு பிமா அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் சூரிய பக்ராவோட கடைசி 2 ஆயத்து. இந்த 2 ஆயத்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அல்லாஹ் தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுக்காம தன்கிட்ட அழைச்சி ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு அல்லாஹ் தரான் 3 விஷயம். ஒன்று தொழுகை, ரெண்டாவது வந்துட்டு ஷிர்க் இல்லாமல் யார் உங்கள் உம்மத்தில் வராங்களோ என்கிட்ட நான் வந்து ஜன்னத்து உங்களுக்கு கட்டாயமாக்குறேன் அப்படின்னு நல்லா ப்ராமிஸ் பண்ணுறான் ரசூல்லா கிட்ட. மூணாவது என்னென்னா, இந்த சூரிய பக்ராவோட கடைசி 2 ஆயத்து ஆமனர் ரசூலு அப்படிங்கிற ஆயத்து. இந்த 2 ஆயத்துமே அல்லாஹ் வந்து கிஃப்டாக தரான். ஸோ இந்த 3 விஷயம் அல்லாஹ் தாலா நேரடியாக ரசூல்லாவுக்கு அறிவிச்சு கொடுத்தான். இந்த 3 விஷயம் அல்லாஹ் தாலா ரசூல்லாவுக்கு கிஃப்டாக கொடுத்தான் மீராஜ் அப்போ. இன்றைக்கி இது பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு புது ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.